ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 36 இன்ச் பஸ்ட் சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸ் கட்டிங் எப்படி ஈஸியாக வந்து பிகினருக்கு கூட விளங்குற மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம்ன்ற டக்குன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ குயிக்காக வந்து நம்மளோட ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மேலே ஒரு லைன் வந்து போட்டுக்கொள்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுடைய தையலுக்காக இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு விளங்கு. நான் மேலே வந்து தையலுக்காக ஒரு அரை இன்ச் வந்து விட்டுக்கொள்கிறேன். நான் அதே மாதிரி அதுக்கு கீழே என்னுடைய லென்த்தை வந்து மார்க் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் 15 இன்ச் வந்து எடுத்துருக்கிறேன். 15 இன்ச் வந்து நான் என்னுடைய பேக் பீஸின் லென்த் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு கீழே நம்மளுடைய தையலுக்கான இடைவெளியை நம்ம விட்டுக்கொள்வோம். ஸோ 1.5 இன்ச் இது வந்து நான் லைனிங் ப்ளவுஸ்ன்றதால நான் 1.5 இன்ச் வந்து விட்டுக்கொள்கிறேன். ஸோ விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய ஷோல்டரை வந்து மார்க் பண்ணுவோம். 6 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். அதே ஷோல்டரை வந்து கீழேயும் ஆம்கோல்லேருந்தான் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய செஸ்டின் அளவை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அதுக்கு நம்மளுடைய செஸ்டின் அளவு பார்த்திங்கன்னா 36 இன்ச். ஸோ 36 இன்ச்சை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி வரது 9 இன்ச். அந்த 9 இன்ச்சை நான் மார்க் பண்ணுறேன். அதோடு சேர்த்து நான் ஒரு அரை இன்ச் வந்து தையல் லூஸுக்காக மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கொள்ளுங்க. அதிலிருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கொள்ளுங்க. ஸோ விட்டு இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கொள்வோம். ஸோ இப்போ நம்மளுடைய ஆம்கோல் வளைவை வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ நான் எல்லா வீடியோவிலையும் சொல்கிற மாதிரியே நீங்கள் வந்து உங்களுடைய ஆம்கோல் வளைவை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கோனர்லேருந்து 1 இன்ச், அதே மாதிரி 2 புள்ளிக்கும் இடையில் சென்டரை மார்க் பண்ணி அதிலேருந்து 1/4 இன்ச்சை வந்து கழிச்சிக்கொள்ளுங்க. கழிச்சு இந்த மாதிரி வளைவை வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய கழுத்தை வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி என்னுடைய கழுத்தின் லென்த் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பேக் கழுத்தின் லென்த் 9 இன்ச் வந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ அதை வந்து மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 3 இன்ச் மார்க் பண்ணி அதிலிருந்து அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்படி மார்க் பண்ணுறப்போ உங்களுடைய கழுத்து வந்து விரிஞ்சி அழகாக வந்து வரும். ஸோ அதுக்காக தான் இந்த கீழே வந்து ஒரு அரை இன்ச் வந்து நம்ம கூட்டிக்கொள்வது. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நம்மளுடைய கழுத்தை வந்து நம்ம மார்க் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி கழுத்தை வந்து மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி வெளியில் நம்ம தையலுக்காக விடக்கூடிய அந்த 1/4 இன்ச்சையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கட் பண்ணக்குள்ளே இந்த நம்ம வெளியில் மார்க் பண்ணின அந்த கொட்டினோடாக தான் நம்ம கட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஷோல்டருன்ற சரிவை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய கீழே வந்து நம்மளுடைய வேஸ்டின் அளவு பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் வருது. அந்த 7.5 நான் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல 7.5 மார்க் பண்ணுங்கள். அதிலிருந்து தையல் லூஸுக்காக ஒரு அரை இன்ச், அதே மாதிரி டாட் பிடிக்க போகிறீங்கன்னா 1 இன்ச் வந்து விட்டுக்கொள்ளுங்க. அதிலிருந்து தையல் இடைவெளிக்காக 1.5 இன்ச். ஓகே, ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நான் லைன் போட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய பேக் பீஸ் வந்து நமக்கு ரெடி. ஸோ இது 36 இன்ச்ன்றதால உங்களுடைய செஸ்டின் அளவை விட உங்களுடைய பஸ்டின் அளவு வந்து உங்களுக்கு பெருசாக கொஞ்சம் 2 இன்ச்சாவது பெருசாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மீடியம் சைஸானகள் தான் 36 இன்ச் ப்ளவுஸ் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரண்ட் பீஸுக்கு கட் பண்ணக்குள்ள 38 இன்ச்சாக வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ உங்களுடைய அளவுகள் எல்லாமே நீங்கள் ஃப்ரண்ட் பீஸுக்கு மார்க் பண்ணக்குள்ள உங்களுடைய செஸ்டின் அளவை தவிர்த்து நீங்கள் மார்க் பண்ண வேண்டிய உங்களுடைய நிப்பிள் பாயிண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி கீழே மார்க் பண்ணுற புள்ளியாக இருக்கட்டும் 38 இன்ச்சிலேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பேக் பீஸை நான் ஃப்ரண்ட் கட் பண்ணக்கூடிய பேப்பருக்கு மேலே இந்த மாதிரி நான் வச்சு என்னுடைய ஆம்கோல் வளைவு, அதே மாதிரி முன்னுக்கு நம்ம மார்க் பண்ண வேண்டிய இந்த புள்ளி எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இதை மார்க் பண்ணிட்டு தான் என்னுடைய பேக் பீஸின் கழுத்தை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கொள்வோம். பேக் பக்கத்துக்கு நம்ம என்னெல்லாம் செய்தோமோ அதெல்லாம் நம்ம இந்த ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து செய்து கொள்ள போகிறோம். ஸோ மேலே வந்து நம்ம அரை இன்ச் வந்து தையலுக்காக விட்டு நம்ம அதை மார்க் பண்ணுவோம். ஸோ அடுத்தது நம்மளுடைய கழுத்தின் வித்தை வந்து மார்க் பண்ணுவோம் 3 இன்ச். அதே மாதிரி கீழே வந்து கழுத்தின் லென்த்தை வந்து மார்க் பண்ணுவோம். நான் வந்து 7 இன்ச் வந்து எடுத்துருக்கிறேன். அதை வந்து நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம 3 இன்ச் 2.25 மார்க் பண்ணி அதிலிருந்து அரை இன்ச் வந்து நான் எடுத்துருக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நம்மளுடைய கழுத்தை வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு
அதே மாதிரி வெளியில் நம்ம தையல் கட் பண்ணி எடுக்கிறதுக்குரிய பகுதியையும் வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய ஆம்கோல் லென்த் வந்து 6 இன்ச், அதை வந்து இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி விட்டுட்டு உங்களுடைய ஆம்கோல் வளைவு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேருந்து ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு சரியாக வந்து உங்களுடைய ஆம்கோல் வளைவு மார்க் பண்ண தெரியாண்டா மேலேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களுடைய இந்த வளைவை வந்து இந்த மாதிரி உள்ளுக்கு வர மாதிரி வளைச்சி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ என்னுடைய செஸ்டின் அளவு 9.5 இன்ச், அதே மாதிரி 1.5 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம விட்டுருக்குறோம். ஸோ இப்போ லென்த்தை வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து 14.25 வந்து மார்க் பண்ணுறேன். ஓகே, இந்த மெஷர்மெண்ட் எடுத்து பாருங்கள், இது வந்து சரியான அளவாக வந்து இருக்கும். ஸோ 14.25 வந்து லென்த் வந்து எடுத்துக்கொள்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இதை வந்து நான் இப்போ லைன் வந்து போட்டுக்கொள்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் என்னுடைய ஃப்ரண்ட் பீஸின்ட்டு மெஷர்மெண்ட் எல்லாமே வரப்போகுது. ஸோ சைட்டில் ஊக்பட்டி மார்க் பண்ணுற இடத்துல இருந்து நீங்கள் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 4 இன்ச் மார்க் பண்ணுங்கள். ஸோ 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ 4 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழே வந்து 9.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள், இல்லைன்னா 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுடைய சாய்ஸு, உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணுங்கள். நான் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய டாட்டின் வித் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச். ஸோ 2 பக்கமும் 1.5 மார்க் பண்ணி அதை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ என்னுடைய ஊக்பட்டி இடத்துலையும் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க, வளைவாக வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்மளுடைய மெஷர்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள். மேலே நீங்கள் 9.5 இன்ச் வந்து மார்க் பண்ணீங்க உங்களுடைய செஸ்டின் அளவு. ஸோ அதுக்கு நான் 9 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சை குறைச்சிட்டு 9 இன்ச் வந்து இங்கே நான் கீழே வந்து மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தையலுக்கான இடைவெளியையும் வந்து விட்டுக்கொள்ளுங்க. இந்த 9 இன்ச் மார்க் பண்ணக்குள்ள உங்களுடைய டாட் பகுதியை வந்து கழிச்சிட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நான் என்னுடைய தொங்கல் பகுதியில் வந்து 1.5 இன்ச் வந்து அதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வளைவாக வந்து வரைஞ்சி விட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஊக்பட்டியில் இருக்கிற டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ உங்களுடைய ஊக்பட்டிக்கு மேலே வந்து டேப்பை வச்சு 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு சென்டரை வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கீழ் டாட்டிலிருந்து உங்களுடைய ஊக்பட்டிக்கு இடையில் வரக்கூடிய டாட்டின் லென்த் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இடைவெளி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 இன்ச் வந்து 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். ஓகே, அது வந்து 1.5க்கு மேலே போனீங்கன்னா ஓவராக விரிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கொள்ளுங்க. ஓகே, நிப்பிள் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக வேணுமெண்டா நீங்கள் 1/2 இன்ச் கூட நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். ஸோ இப்போ நான் என்னுடைய ஆம்கோல் வளைவுலேருந்து நான் 5.5 வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு என்னுடைய டாட் பகுதியை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். ஸோ 3 புள்ளிக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா இடைவெளி 1 இன்ச் வர மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸ் வந்து நமக்கு ரெடி. ஸோ ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணக்குள்ள இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி வளைச்சி வந்து வரைஞ்சி வந்து விட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி வளைச்சி வந்து நம்ம விட்டுக்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு சரியாக வந்து அந்த பட்டி வந்து சரியாக வந்து உங்களுக்கு இதில் வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்மளுடைய சென்டர் டாட் மார்க் பண்ணின இடத்துல வளைச்சி வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் அதே மாதிரி பேக் 2 பீஸையும் வச்சு கொண்டு தான் நம்மளுடைய பட்டி பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கழுத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய கழுத்து வந்து உங்களுக்கு சரியாக வந்து வருதில்ல, கழுத்தில் வந்து லூஸ் வருதுன்னு சொன்னால் இந்த மாதிரி கழுத்து பகுதியில் ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் முன்னுக்கு கழுத்து பகுதியில் வளைச்சி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஸோ அதே மாதிரி பேக் பீஸிൻ്റെ கழுத்தையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி
எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி என்னுடைய ஆம்கோல் சரிவையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெண்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷோல்டர் பகுதி வந்து சரியாக இருக்கணும். அதே மாதிரி கீழே உங்களுடைய ஊக்பட்டி மார்க் பண்ணுற இடத்துலையும் சரியாக வந்து வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு அதில் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கொள்ளுங்க. தொங்கல் பீஸ்லேருந்து இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ரெண்டு பீஸையும் வச்சு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு முன்னுக்கு வந்து நான் அந்த மார்க் பண்ணின புள்ளியிலேருந்து கீழே பார்க்குறேன். எனக்கு 4.25 ஒரு பாயிண்ட் வந்து கூட வருது. அதே மாதிரி தொங்கல் பீஸில் வந்து 4 இன்ச் வந்து வருது. இதை வச்சு தான் நான் என்னுடைய பட்டியை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ பட்டி கட் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஒரு ரேண்டமாக ஒரு லைன் வந்து போட்டுக்கொள்வோம். ஸோ போட்டுட்டு மேலே வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து 4.25க்கு ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்தது. அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ நான் திருப்பிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ இஞ்சல பக்கம் உங்களுடைய தொங்கல் பகுதியிலிருந்தும் நீங்கள் 4.25க்கு ஒரு புள்ளி வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி அதில் ஒரு ஜாயிண்ட் 2 புள்ளியையும் ஜாயின் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுடைய பட்டி பீஸின்ற அளவுகள் வந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய லென்த்தை வந்து நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. பட்டி வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய லென்த் வந்து நமக்கு வேணுமன்றது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேஸ்டின் அளவை கீழே வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ இடுப்பின் சுற்றளவை வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளுடைய இடுப்பின் சுற்றளவு எவ்வளவு வந்ததோ அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். ஸோ தையலுக்கு விடப்பட்ட புள்ளியையும் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸின்ற தொங்கல் பகுதி, அதாவது காட்டுறன்னு போகிறோங்க, இந்த பகுதியில் வந்து உங்களுடைய டேப்பை வச்சு அளந்தெடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியும் 9 இன்ச்சு வந்து மார்க் பண்ணினோம். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய டேப்பை இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா 9 இன்ச் வந்து மார்க் பண்ணினோம். அதே மாதிரி 1.5 இன்ச் வந்து தையலுக்காக விட்டோம். ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கொள்வோம். ஸோ இந்த மாதிரி 9 இன்ச் அதே மாதிரி 1.5 வந்து தையலுக்காக விட்டுட்டோம். ஸோ இதுக்குள்ளே இப்போ உங்களுடைய இந்த பகுதியிலேருந்து 4 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மெஷர் பண்ணின தொங்கல் பகுதியை 4 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி வரைஞ்சி விட்டுக்கொள்ளுங்க. ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் வளைவாக வந்து வரைஞ்சி விட்டுக்கொள்ளுங்க. ஸோ விட்டுட்டு மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணி இந்த மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பட்டி வந்து உங்களுக்கு ரெடி. ஸோ கீழே வந்து நம்ம 1.5 இன்ச் வந்து மடித்து வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ மேலே வரது தான் நம்மளுடைய பட்டிக்குரிய பகுதியாக வந்து வரப்போகுது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுடைய கையை வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணுவோம். எல்லாருமே பட்டி பீஸ் கட் பண்ணுறதுக்கு தான் கஷ்டப்படுவீங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியானது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மெஷர்மெண்ட் தெரிஞ்சால் போதும், உங்களுடைய லென்த்துன்னு தெரிஞ்சால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் நமக்கு வரப்போகுது. ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி வந்து உங்களுடைய டாட் பகுதியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி சரியாக வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் என்னுடைய கையை வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ கை கட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் வந்து போட்டிருக்கிறேன். போட்டுட்டு 6.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். அங்கேருந்து 1 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கொள்கிறேன். ஸோ இது லைனிங் ப்ளவுஸ்ன்றதால நான் 1 இன்ச் வந்து விட்டுருக்கிறேன். ஸோ இப்போ 2 புள்ளியையும் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய ஆம்கோல் லென்த்தை வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருந்து நான் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ மேலே வந்து 8 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். அதே 2 இன்ச் அதே 8 இன்ச்சை நான் மற்ற பக்கமும் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இந்த மாதிரி நான் லைன் போட்டுக்கொள்ள போகிறேன். ஸோ போட்டுட்டு மேலேருந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ நான் 8 இன்ச் மார்க் பண்ண இடத்துல 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணி இப்போ அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ 1 இன்ச் மார்க் பண்ணின புள்ளியையும் நம்மளுடைய 3.5 இன்ச் மார்க் பண்ண புள்ளியையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கொள்கிறோம். விட்டுட்டு இந்த மாதிரி நம்மளுடைய வளைவை வந்து இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கொள்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு இதில் வந்து நம்மளுடைய 6.5 இன்ச் வந்து கையின்ற சுற்றளவு. ஸோ அதை வந்து மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி 1.5 இன்ச் வந்து நம்மளுடைய தையலுக்காக மார்க் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய கையை வந்து வரைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம்.
இந்த கையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய கட்டிங் எல்லாமே நமக்கு முடிஞ்சுது. ஸோ இதோட வந்து நம்ம ஸ்டிச்சிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த கட்டிங்கை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ப்ளவுஸை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்கிற நான் சொல்லிக் கொடுக்குற விதம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கீழே இருக்கிற லைக் பண்ண வந்து தட்டி விடுங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.